Welcome to the Nerd Show. இந்த வீடியோட டாபிக் யார் இந்த ஜோர்டன் பீட்டர்சன். கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபுட்பால் பிளேயர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வாழ்க்கையில் பிரச்சனைன்னு இருக்கும்போது ஜோர்டன் பீட்டர்சன் கிட்ட தான் அட்வைஸ் கேட்டார். ஒரு வகை கரியர் க்ரோத்தாக இருக்கட்டும், வாழ்க்கையில் ஒரு சில சிக்கல்களாக இருக்கட்டும், ஜோர்டன் பீட்டர்சன் கிட்ட தான் ஐடியா கேட்டார். ஒரு வகையில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மான்செஸ்டர் யுனைடெட்லேருந்து அல் நசர் கிளப்புக்கு போனதுக்கு ஜோர்டன் பீட்டர்சனும் காரணம் சொல்லலாம். I mean, Ronaldo is known as one of the most mentally strong athletes there's ever been. Yeah, right. Not just physically, but mentally strong. And yet he needed someone like you to help him. I find that really fascinating. Well, I don't know if he needed me because he's a pretty competent guy, but you know, you can always, and this is something that very competent people do, you can always improve on the edge, you know? And so his life is very well put together, and he had some trouble, but people do, but we talked a lot about what he wanted, how he wanted his career to end in the most graceful possible manner, and how that might be optimized. And so I hope you told him to sign for Arsenal in the January transfer window. Did you, Jordan? No, I didn't give him. I try not to give people advice. Professor Jordan Peterson, clinical psychologist, ஒரு பேராசிரியர், social media influencer, world-renowned author. இவரோட 12 Rules for Life in the book all over the world 5 million copies வித்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கனேடியன் கவர்மெண்ட் மட்டும் இல்லை, all over the world லெஃப்ட் விங் கவர்மெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஒரு தலைவலியாக இருக்கிற ஒரு நபர். இவர் யார், என்ன காரணத்தினால இவர் ஃபேமஸாக இருக்காருன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். டாக்டர் ஜோர்டன் பீட்டர்சன் ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், ப்ரொஃபஷனலாக சைக்காலஜிஸ்டாக இருந்தார். அதுக்கப்புறம் கனடாவில் ஒரு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர். 12 Rules for Life இந்த புக் வந்து ரொம்பவே பாப்புலர், 5 மில்லியன் காப்பீஸ் வித்திருக்கு. இவர் ஃபேமஸ் ஆனதுக்கு 2 காரணங்கள் இப்போ நான் சொல்லலாம். அதில் முதலாவது காரணம், கனடாவில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, கம்பல்ட் ஸ்பீச். அதாவது இந்த கலர்ட் ஹேரில் தெரிகிறவங்க தன்னைத்தானே ஒரு ப்ரொனவுன் சொல்லி அடையாளப்படுத்திக்குவாங்க. தான் ஒரு ஆண் ஓ பெண், தன்னை ஒரு பெண்ணாவோ ஆணாவோ சொல்லிவிட்டு, அல்லது தனக்கு எந்த ஜெண்டரும் இல்லைன்னு சொல்லிவிட்டு, அல்லது தன்னை ஒரு பன்மையில் ஒருத்தராக அவரை பற்றி பேசும்போது பேசணும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு படி மேலே போய் தன்னை ஒரு நாயோ பூனையாவோ அல்லது என்ன சொல்கிற ஒரு ஓநாயாகவோ அடையாளப்படுத்திக்கிட்டு தங்களை பற்றி பேசும்போது நீங்கள் ஒரு நாயாவோ பூனையாவோ தான் பேசணும்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் பிபிசி ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. 130 ப்ரொனவுன்ஸ், ஜி, ஜெம், ஜெம், ஜெண்டர் ஃப்ளூயிட், ஜெண்டர்லெஸ் பிளாப், முட்டாள்தனமான ஐடியாக்களை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரியான முட்டாள்தனமான ஐடியாக்களுக்கு போகும்போது ஒரு எடியூகேட்டட் ப்ரொஃபஸராக, அதோட கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டாக அவர் ஒரு சைக்காலஜிக்கலான பிரச்சனையாக தான் பார்க்குறாரு. இது ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணுறதாகவோ அல்லது இது உண்மையான ஒரு நோயாகவோ பார்க்கல. சைக்காலஜிக்கலாக இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஜோர்டன் பீட்டர்சன் பார்க்குறாரு, அதுக்கு எதிராக பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் கனடியன் கவர்மெண்ட் லெஃப்ட் விங் லூனட்டிக்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்னு சொல்லலாம். அந்த கவர்மெண்ட் என்ன செஞ்சிச்சுன்னா, இந்த ப்ரொனவுன்ஸை யாராவது சொல்லாமல் விட்டாங்களா இருந்தால், அதாவது ஒரு ப்ளூ ஹேட் ஒரு கலர்ட் ஹேட் லூனட்டிக் தன்னை ஒரு நாயாக பேசணும்னு நாயாக ஐடென்டிஃபை பண்ணிச்சா இருந்தால், அந்த அவரை பற்றி நான் பேசுகிறேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த நாயை பற்றி நான் பேசுகிறேன்னு சொல்லணும். அல்லது அவர்னு சொன்னீங்களா இருந்தால் அது ஒரு க்ரைம். அந்த கவர்மெண்ட் சட்டத்தின்படி ப்ரொனவுன்ஸை சொல்லாமல் ஒருத்தரை பற்றி பேசுனீங்களா இருந்தால் அது ஒரு குற்றம். கவர்மெண்ட் உங்களை கைது செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த சில்ட்ரன் தங்களை ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ மாறி தன் எதிர்பாலினத்தை பற்றி பேசினாங்களா இருந்தால் அதாவது ஒரு பாய் தன்னை ஒரு கேர்ள் பாயின்னு சொல்லுமா இருந்தால் கவர்மெண்ட் அவங்களுக்கு எதிர்பாலினத்துக்குரிய ஹார்மோன்ஸை கொடுக்கும். ஒரு கேர்ள் பாய்னு சொன்னால் அவங்களுக்கு டெஸ்டோஸ்டரோனும், ஒரு பாய் கேர்ள்னு சொன்னால் ஈஸ்ட்ரோஜனும் கொடுத்து அவங்கள அடுத்த ஒரு ஜெண்டராக மாற்றுறதுக்கான முயற்சி நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜெண்டர் ஃபார்மிங் சர்ஜரின்ற பேரில் அவங்களோட உடல் உறுப்புகளை வெட்டி அல்லது புதுசாக பொருத்தி ஒரு பெண் பெண்ணாவோ மாற்ற முயற்சி செஞ்சாங்க. இதுவும் ஜோர்டன் பீட்டர்சன் எதிர்த்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த மடத்தனத்துக்கு முட்டாள்தனத்துக்கு பேரண்ட்ஸ் அனுமதி கொடுக்காமல் இருந்தால் அந்த பேரண்ட்ஸை கனடியன் கவர்மெண்ட் கைது செய்யும். இதுக்கு எதிராக கனேடியன்
ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடத்துனாங்க. அதில் கலந்துக்கிட்ட ஜோர்டன் பீட்டர்சன் இந்த அரசாங்கம் எந்த ஒரு அரசாங்கம் அதில் கலந்துக்கிட்ட ஜோர்டன் பீட்டர்சன் எந்த ஒரு அரசாங்கமும் தன்னுடைய மக்களை எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அது அப்போது இருந்த நாசி ஜெர்மனியாக இருக்கட்டும், ஃபாசிசமாக இருக்கட்டும், இப்படித்தான் அந்த கவர்மெண்ட்ஸ் செஞ்சாங்க. கனேடியன் கவர்மெண்ட், சிவிலைஸ் கவர்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு நான் என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லக்கூடாது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய எதிரான செயல், அதோட கம்பெல்ட் ஸ்பீச், ஒரு மக்கள் பேசுகிறத கவர்மெண்ட் கட்டுப்படுத்துமா இருந்தால் அது கம்பல் ஸ்பீச்னு அதுக்கு எதிராக பேசினார். So there's a reason I'm defending freedom of speech. And the reason for that is quite straightforward. The reason I'm defending freedom of speech is because that's how people with different opinions settle their opinions in a civil society. And if we lose that, we'll lose so much you can't imagine. Now here's what's happened with Bill C-16 and the surrounding legislation. Free speech is the mechanism by which we keep our society functioning. It's a consequence of free speech and the ability to speak. People can put their finger on problems, articulate what those problems are, solve them, and come to a consensus. And we risk losing that. Now, you can say there should be reasonable restrictions on free speech, and that's the case. You shouldn't be allowed to yell fire in a crowded theater. And reasonable people can discuss and debate what those restrictions should be. But we can't debate the fact that putting restrictions on free speech is something dangerous beyond comprehension. And that's what we're faced with. Now, we've had laws passed in this country that regulate what people can say. What people can't say. And that's reasonable. But it seems to me that we're in danger of crossing a line. With Bill C-16 and its surrounding legislation, it's the first time I've seen in our legislative history where people are attempting to make us speak their language. And that's not something that I'm willing to do. Now, the radical left activists are trying to turn this into an argument about sexual politics. And it's only nominally about sexual politics. It's about language that's designed to control our freedom of expression. அதன் மூலம் அவர் ஃபேமஸ் ஆனார். ஆனால் அந்த லெஃப்ட் விங் லூனட்டிக்ஸ், அந்த கலர்ட் ஹேர் பீப்புளுக்கு அது பெரிய தலைவலியாக இருந்துச்சு. ஏன்னா அகடமிக்கலி இன்க்ளைன்ட் பீப்புள், ஒரு கிளினிக்கல் ப்ரொஃபஸர், சைக்காலஜிஸ்ட் இந்த மாதிரி பேசினாராக இருந்தால் அவருக்கு எதிராக எப்படியும் அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஸர் ஜோர்டன் பீட்டர்சன் ஃபெமினிஸ்ட் ஐடியாலஜிக்கு எதிராகவும் ஜோர்டன் பீட்டர்சன் பேசினார். அதாவது எப்படி இந்த ஃபெமினிஸ்ட் ஐடியாலஜி பெண்களை நாசமாக்குதுன்னு, அதாவது திருமணம் முடிக்கிறதா இருக்கட்டும், செக்ஷுவல் ஃப்ரீடமாக இருக்கட்டும், அந்த மாதிரியான பொய்களை சொல்லி பெண்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிறதாக ஜோர்டன் பீட்டர்சன் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்கள் சொல்கிற பே கேப், ஈக்குவாலிட்டி ஆஃப் அவுட்கம், இந்த மாதிரியான முட்டாள்தனமான செயல்களையும் ஜோர்டன் பீட்டர்சன் எதிர்த்தார். பே கேப், அதாவது ஆண்களும் பெண்களும் சமமான முறையில் சம்பளம் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரே வேலை செஞ்ச ஒரு ஆணுக்கும் ஒரே வேலை செய்கிற ஒரு பெண்ணுக்கும் சம்பளம் சரியாக கிடைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அவங்க கொடுக்குற எக்ஸாம்பிள், உதாரணம், ஃபுட்பால் பிளேயர்ஸ், மேல் ஃபீமேல் டிஃப்ரென்ஸ், அதோட NFL, யூஎஸில் NFL, WNBAக்கும் NBA-க்கும் பே கேப், இந்த மாதிரியான முட்டாள்தனமான செயல்களை சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஆண்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி, என்ஜினியர்ஸாக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், ஆண்கள் அதிகமான என்ஜினியர்ஸாக டாக்டர்ஸாக இருக்காங்க, ஏன் பெண்களுக்கு அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிகள் வழங்கப்படலைன்ற முட்டாள்தனமான வாதங்களை ஃபெமினிஸ்ட் வச்சாங்க. I don't understand your question, I guess. I guess you don't. That's pretty obvious, unfortunately. Well, how about if you phrase it more clearly instead of just insulting me? Look at it this way. Let's talk about quotas for a minute. So there's a very wide array of jobs that are fundamentally done by men,
So, for example, Member of Parliament. the Liberal Party. 99.9% of Sorry, Alexander, bricklayers. stop sledging you now, I promise. I'm happy to give my minute to Jordan. 99.9% of bricklayers are men. Should we have quotas for women? Is bricklaying representative democracy? That has nothing to do with the question. The question is if there's evidence of structural inequality and oppression because women aren't precisely represented at 50% in all professions at all levels, then why don't we have a conversation about having women represented in all professions at ஜோர்டன் பீட்டர்சன் ஆதாரபூர்வமாக எல்லா அந்த ஃபெமினிஸ்ட் மூமெண்ட் வைக்கிற இந்த முட்டாள்தனமான வாதங்களுக்கு ஆதாரபூர்வமான பதிலை கொடுத்தார். அதனால் ஃபெமினிஸ்டுக்கு அவரை பிடிக்காது. ஏன்னா அவங்க எல்லாமே இப்போ நடக்கிறது எல்லாமே அவங்களுடைய வாதங்கள் எல்லாம் எமோஷன்ஸ் அடிப்படையாக வச்சது, ஃபேக்ட்ஸ் ட்ரூத் அடிப்படையாக இல்லை. இப்போ ஒரு ஆண் அவங்க சொல்கிறது அவங்க பொய் சொல்கிறது எக்ஸ்போஸ் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால் அவருக்கு எதிராக ஃபெமினிஸ்ட் மூமெண்ட்ஸும் ஜோர்டன் பீட்டர்சனை தடை செய்யணும்னு ஒரு போராட்டம் பண்ணாங்க. ஜோர்டன் பீட்டர்சன் ரெண்டாவது ஃபேமஸ் ஆனது காரணம் இந்த ஃபெமினிஸ்ட் மூமெண்ட் தான். யூகேயில் ஒரு டிவி இன்டர்வியூவில் ஜோர்டன் பீட்டர்சன் ஒரு ஃபெமினிஸ்ட் ரிப்போர்ட்டர், இப்போ கூட நீங்கள் ஜோர்டன் பீட்டர்சன் இன்டர்வியூன்னு சர்ச் பண்ணிங்களா இருந்தால் 45 மில்லியன் வியூஸ் அந்த வீடியோக்கு வந்திருக்கு. Why should your right to freedom of speech trump a trans person's right not to be offended? Because in order to be able to think, you have to risk being offensive. I mean, look at the conversation we're having right now. You know, like you're certainly willing to risk offending me in the pursuit of truth. Why should you have the right to do that? It's been rather uncomfortable. Well, I'm very glad I put you on the spot. Well, I'm very glad that I've exercised my freedom of speech. You get my point. It's like you're doing what you should do, which is digging a bit to see what the hell's going on. So and that is what you should do. But you're exercising your freedom of speech to certainly risk offending me. And that's fine. I think more power to you as far as I'm concerned. So you haven't sat there and I'm just trying to work that out. I mean, Ha, gotcha. you have got me. You have got me. I'm trying to work that through in my head. Yeah. It took a while. It did, yeah. It took a while. You have அதில் அந்த ஃபெமினிஸ்ட் ரிப்போர்ட்டர் ஃபீலிங்ஸ் அதோட ஃபெமினிஸ்ட் ப்ரொபகெண்டாவோட ரொம்ப பொய் சொல்லி பேசினாங்க. அது ஜோர்டன் பீட்டர்சன் இன்னும் விவாதம்னா டோனை இன்க்ரீஸ் பண்ணாமல் காமாக அவங்க சொன்ன அந்த பொய்களை கேட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களோட பொய்யை எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களோட கேள்வியை அவங்களுக்கு எதிராக பேசினது, அவர் பேசின விதம், அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் மக்களை கவர்ந்துச்சு. அதோட அவருக்கு சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸையும் அதிகப்படுத்துச்சு. யூடியூப்பில் 4.4 மில்லியன், ட்விட்டரில் 4.4, யூடியூப் ஃபேஸ்புக்கில் 3 மில்லியன், இன்ஸ்டாகிராமில் அது மாதிரி 5-6 மில்லியன்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்தாங்க ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூவில். அதுக்கு அடுத்ததாக பிபிசியில் ஒரு இன்டர்வியூ, இப்போ வரைக்கும் அதுவும் ஒரு ஃபெமினிஸ்ட் ரிப்போர்ட்டர், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போது 65 மில்லியன் வியூஸ். அதனாலேயும் ஜோர்டன் பீட்டர்சனுக்கு In what sense is our society male dominated? The fact that the vast majority of wealth is owned by men, the vast majority of capital is owned by men. Women do more unpaid labour. Very tiny proportion of men, and a huge proportion of people who are seriously disaffected are men. Most people in prison are men. Most people who are on the street are men. Most victims of violent crime are men. Most people who commit suicide are men. Most people who die in wars are men. People who do worse in school are men. It's like, where's the dominance here precisely? What you're doing is you're taking a tiny substrata of hyper-successful men and using that to represent the entire structure of Western society. There's nothing about that that's vaguely appropriate. Patriarchy thing, I think you have no idea how pernicious and dangerous it is. Well, no, I don't. I really don't. Go on. Throughout history have fundamentally cooperated to push back against the absolute catastrophe of existence, a terrible death rate, the probability of chronic starvation. கிடைச்சி நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைச்சாங்க. இப்போ ஜோர்டன் பீட்டர்சன் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பீப்புள் ஆன் தி இன்டர்நெட். ஒரு சிலர் இன்ஃபேமஸ்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் விங் மீடியாவும் ப்ளூ ஹேர் பீப்புளும் தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா யாராவது ஃபேக்சுவலாக உண்மையை சொன்னால், உண்மை உறக்க சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது.
ஜோர்டன் பீட்டர்சனோட இப்போ இருக்கிற குறிக்கோள் இளம் சமுதாயத்தை நெறிமுறைப்படுத்தணும். அதாவது இந்த முட்டாள்தனமான ப்ளூ ஹேர் பீப்புள்லேருந்தும் லிபரல் சிந்தனையிலிருந்தும் மதம் சட்டத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சிந்தனையிலிருந்தும் மக்களை நேர்வழிப்படுத்தணும்னு இப்போ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு.